அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் 5K கார் கேரின் 169வது கிளை சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரிய ஆனந்தம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய நன்றி. 5K கார் கேர் 2012ஆம் ஆண்டு தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு தென்னிந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் ஒரு நிறுவனம். 5K கார் கேர் வந்து பார்த்தோம்னா மொத்தமா 32 லட்சம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களையும் 2000 மகிழ்ச்சியான ஊழியர்களையும் 100க்கும் மேற்பட்ட பிரான்சைசி ஓனர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் நிறுவனம் தான் நம்ம 5K கார் கேர் நிறுவனம். நம்ம 5K கார் கேர் நிறுவனத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா 100க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கினது குறிப்பிடத்தக்கது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மோஸ்ட் ட்ரஸ்டட் கார் கேர் அவார்ட் அப்படிங்கிறதும், அதே போல இந்த கார் கேர் இண்டஸ்ட்ரியில வேர்ல்டுலேயே அதிகமான பிரான்ச்சஸும் வேர்ல்டுலேயே அதிகமான கஸ்டமர்ஸும் கொண்ட ஒரே நிறுவனம் நம்ம 5K கார் கேர் நிறுவனம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. கார்களை நம்ம வாங்கிடுறோம், வாங்கின கார்களை ப்ராப்பரான ஒரு கார் கேர் சென்டரில் விடையில காருடைய லைஃபும் காருடைய மைலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். அதை மெயின்டைன் பண்ற ஒரு நிறுவனம் தான் 5K கார் கேர். அதாவது வந்து சொல்ல போனோம்னா நம்ம கார் எல்லாருமே வாங்கிடுவாங்க. கார் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கார்கள் வந்து வெயில்னால காரை வெளியே நிறுத்துறோம்னா காருடைய பெயிண்ட் வந்து டல் அடிக்கும். அதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வாரண்டியோட செராமிக் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங் போன்ற சர்வீசஸ். அதே போல நம்ம ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணியில வாஷ் பண்ணிடுவாங்க. அப்போ காருடைய கிளாஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க சால்ட் வாட்டர் மார்க் வந்துடும். அப்போ நைட்டு டிரைவ் பண்ணும்போது ஆகட்டும் காருடைய கிளாஸை தொட்டு பார்த்தா சொரன்னு இருக்கும். நைட்டு நம்மளாம் டிரைவ் பண்ணுவோம். டிரைவ் பண்ணும்போது ஆப்போசிட் வெஹிக்கிள்ல வர்ற கிளாஸ் கார்ல இருக்க லைட் வந்து நம்மளுக்கு கிளார் அடிக்கும். அதெல்லாம் அடிக்காம இருக்கிறதுக்கான கிளாஸ் ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ். அதே போல வந்து பார்த்தோம்னா நம்ம காரை வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சேத்து தண்ணியில வெஹிக்கிள் ஓட்டும் போது காருடைய அண்டர்பாடியில் அந்த சேத்து தண்ணி அடிக்கும். அதுல இருந்தெல்லாம் காருக்கு எதுக்கும் ஆகாம இருக்கிறதுக்கான ரஸ்ட் ப்ரொடெக்ஷன் கோட்டிங். அதே போல நம்ம ஊர்களில் வண்டியை தோட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தணும்னா காருடைய என்ஜின் வந்து எலி கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி கடிச்சிருச்சுன்னா ஈவன் இன்சூரன்ஸ் போட்டாலும் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் காரை வந்து ஷோரூம்ல விட வேண்டிய சூழ்நிலை வரும். அதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ரேட் ப்ரொடெக்ஷன். இந்த மாதிரி காரை வாங்கணும்னா அந்த காரை புதுசாவே மெயின்டைன் பண்றது தான் 5K கார் கேரோட வேலை. அது இந்தியாவில் கார் வாங்குறதும் வீடு வாங்குறதும் ரொம்ப ஈஸி. லாஸ்ட் இயர் மட்டும் இந்தியாவில் 32 லட்சம் கார்கள் வந்து வித்திருக்கு. வாங்கின காரை புதுசா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் இப்போ ஃப்ளட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை ஃப்ளட்டில் நிறைய வெஹிக்கிள் வந்து இஷ்யூல மாட்டுச்சு. அந்த வெஹிக்கிள்லாம் எடுத்து நம்ம 5K கார் கேர் நிறைய கார்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு அதுக்கான சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கிறதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி அதாவது வந்து ஒரு கார் வாங்குறது மட்டும் விஷயம் இல்லை, அந்த காரை புதுசா மெயின்டைன் பண்றது 5K கார் கேரோட மிக முக்கியமான காரணம். அது வந்து கார் உங்களுது, கேர் எங்களுது. கார் இஸ் யுவர்ஸ், கேர் இஸ் அவர்ஸ். நீங்களும் நானும் சேர்ந்து பயணிச்சாதான் இந்தியா முன்னேறும். போன வாட்டி ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தார், ஒரு கஸ்டமர். அவர் சொன்னாரு, நான் 7 வருஷம் கார் வாங்கியிருந்தேங்க. 5K கார் கேர்ல கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்பாங்க, பழைய வண்டி வாங்கினியான்னு. ஆனா 5K கார் கேர்ல சர்வீஸ் கொடுத்து ஒரு கோட்டிங் போட்டு எடுத்துட்டு போனேன். அவர் என்ன டெக்னிக்கலா சொல்லணும் கூட இல்லை, வீடியோ 5K கார் கேரோட யூடியூப்ல இருக்கும். டெக்னிக் அவர் சொல்றாரு, கொடுத்து நான் வண்டி எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்கறாங்க, வண்டி வாங்கி ஒரு 2-3 வருஷம் இருக்குமா, எப்போ வாங்கினது அப்படின்னு 7 வருஷம் வண்டி 3 வருஷம் வண்டியா மாத்திர அந்த அருமையான வேலைகளை 5K கார் கேர் செஞ்சுட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா நம்ம சவுத்துல எல்லாருமே சொல்லுவாங்க, பழைய வண்டியை கொண்டு கொடுத்தா புது வண்டியை டெலிவரி பண்றாங்கப்பா அப்படிங்கிறதும் நம்மள ஒரு பேச்சு வழக்கில் 5K கார் கேரை பத்தி எல்லா கஸ்டமரும் சொல்றது. இந்த 5K கார் கேரின் 169வது கிளை சார்பாக வருக வரவேற்று உங்கள் அனைவரையும் 5K கார் கேருடைய 200வது கிளை திறப்பு விழா ரொம்ப சீக்கிரம் இருக்கும். உங்க அனைவருக்கும் கண்டிப்பா இன்விடேஷன் கொடுப்போம். எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் இதை ஏற்படுத்திய உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. Five, 2012 கம்பெனி நேம் இஸ் 5K கார். பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அத்தனை தெய்வங்களாலையும் ஆசிர்வதிக்கப்பட்டதுனால தான் அவரோட அது மட்டும் இல்லாமல் லைக் ஹார்ட் ஒர்க்கு, அவரோட டிசிப்ளின், அவரோட மோட்டிவேஷன், அது எல்லாமே தான் அவரை வந்து ஒரு இந்த யங் ஏஜில் அவரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவரோட வயசு என்ன இருக்கும்னு. இந்த யங் ஏஜில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா த மெயின் திங் ஹார்ட் ஒர்க், அதோட டிசிப்ளின், ஹானஸ்டி, ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கிறதுனால தான் 32 lakhs கஸ்டமர் அவங்க கிட்ட இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணிக்கிறேன்னா, ஒரு குட்டி கதை இருக்குது. ஒரு முனிவர்கிட்ட போய் காக்கா கேட்டுச்சான், எனக்கு வந்து நானாக இருக்க விரும்பலை, என்னோட நேச்சரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சான். லைக் நான் வேற ஒரு பேர்டு மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லும்போது முனிவர் சொன்னாரா, நீ வந்து ஈகிள்கிட்ட போய் கேளு, கழுகுகிட்ட போய் கேளு. கழுகுகிட்ட போய் கேட்கும்போது வேண்டாம் வேண்டாம், நீ நீயாவே இரு, நான் எப்போதுமே தனிச்சு தான் இருப்பேன், இல்லை நீ வந்து உன்னை மாற்றணும்னு நினச்சின்னா நீ போய் பேரட் அந்த கிளிகிட்ட கேளுன்னு சொன்னாங்க. சொன்னிச்சான். உடனே அந்த காக்கா வந்து கிளிகிட்ட போயிடுச்சு. கிளிகிட்ட போனோன்னு எனக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன்ன மாதிரி மாறணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி கிளி வந்து காகம் வந்து கிளிகிட்ட கேட்குது. கிளி வந்து என்ன எப்போதுமே கேஜுக்குள்ளே கூண்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க, ஸோ நீ என் மாதிரி வரணும்னு ஆசைப்படாத, அழகு மட்டும்தான் எனக்கு இருக்குது, நான் கூண்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஓகே, உடனே அது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ வேணா மயில் கிட்ட போ அப்படின்னா, மயில் வந்து நம்மளோட தேசிய பறவை. மயில் கிட்ட அந்த காகம் போச்சான். மயில் கிட்ட போய் எனக்கு உன் மாதிரி வரணும், நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் தேசிய பறவையா இருந்தாலும் நம்ம நிறைய அந்த பீகாக்ஸ் எல்லாம் எங்க பார்க்கலாம்னா ஜூக்குள்ள பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியாது. காகத்தை எல்லா இடத்துலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம், நீ எல்லா இடத்துலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நீயா இருக்க முயற்சி பண்ணு, நீ மாற ட்ரை பண்ணாதுன்னு அது சொன்னதுக்கப்புறம் இத்தனை பேரை கிராஸ் பண்ணி வந்துட்டு அப்போதான் அந்த காகத்துக்கு ஒரு அறிவு வந்திருக்கு, நம்மளா இருக்கணும், நம்மளும் நம்ம சுதந்திரமா இருக்கோங்கிறத அது புரிஞ்சுக்கணும். நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி அது அந்த காகத்தோட இண்டிவிஜுவாலிட்டி அதை மிஸ் பண்ணிடுச்சு. மறுபடியும் முனிவர்கிட்ட வந்து நான் காகமா இருக்க ஆசைப்படுறேன், வேற எந்த பறவைகளா இருக்க ஆசைப்படலை அப்படின்னு. ஸோ நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும்னா நம்மளா இருக்கணும், நம்மளா இருக்கணும். ஸோ ரோல் மாடல் நிறைய பேரை நம்ம எடுத்துப்போம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட நான் எப்போதுமே சொல்லுவேன், ரோல் மாடலாக நிறைய பேரை பார்த்துக்கோ, அதை நல்ல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். குட் ஆட்டிடியூட் பேட் ஆட்டிடியூடுன்னு இருக்கும், குட் ஆட்டிடியூடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி எப்போ ஷோ பண்ணுறோமோ அப்போ தான் ஷைன் பண்ண முடியும். எனக்கு வந்து YKKரோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு 7 வருஷம் இருக்கும். அப்போ வந்து எங்கள் இதில் ITIயில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிட்டாங்க. போகாதது ஒரு கொஞ்சம் பேர் இருக்கும்போது தான் கிடையாது. அண்ணன் தான் YKKலேருந்து வந்தாங்க. நாங்கள் வந்து அந்நியாரம் வந்து கேட்ட உடனே பார்க்க சொன்னோம், இதெல்லாம் பையங்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க, இதான் இருக்குது, இந்த பிரைட் ஸ்டூடெண்ட் போயிட்டாங்க, இங்கே பரவாயில்ல நாங்கள் எடுத்துக்கிறோம்னாங்க. அப்போ எனக்கு பிரின்சிபல் மேடம் என்னை கூப்பிட்டு கேட்காங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க இவங்க எப்படின்னாங்க. நமக்கு வந்து இந்த கார் கம்பெனி அப்போ வந்து சின்ன ரொம்ப லிமிட்டட் பிரான்ச்சோட இருக்காங்க, ஒரு 5 பிரான்ச்சோ 6 பிரான்ச்சோ இருக்குன்னாங்க. இவங்களை நம்பி எப்படி அனுப்ப, இவங்களை போனால் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சேஃப்டி இருக்குமா, இந்த மாதிரி தான் யோசித்தோம். பிறகு இவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால வந்து சொன்ன பிறகு நம்பி அந்த இதை அனுப்பி விட்டோம். ஆனால் நாங்கள் யாரும் நல்லா வேலை பார்க்க மாட்டோம் அனுப்பிட்டுன்னு சொன்னோமோ இன்னைக்கு அவனை வந்து நல்ல போஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அது எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சுருக்கோம். அதனால் அதுலேருந்து வருஷம் எங்கள் ITIலேருந்து எல்லா பையங்களும் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அங்கே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுமாதிரி இன்டர்ன்ஷிப்பு எங்கே அனுப்பினாலும் பையங்க போன இடத்துல எனக்கு சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அகாமடேஷன் இல்லைம்பாங்க. ஆனால் இவங்க இதில் போனதில் 95% வந்து ரீட்டைன் பண்ணிடுறாங்க. ஒரு 5% ஹோம் சிக் இருக்கலாம், அந்த மாதிரி ஆளுக்கு மட்டும்தான் வராங்க. அதனால் எங்கள் பையங்க வந்து ஃபுல் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க.
இன்னைக்கு அவங்ககிட்ட எங்கள் பையங்க நிறைய இருக்காங்கன்னா காரணம் அதுதான். நாங்களும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி முதல்ல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 கம்பெனியாக இருந்து இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இப்போ எப்படி 150-160 பிரான்ச் வந்திருக்காங்கன்னு. அப்போ இன்னொன்று அங்கேருந்து வர்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து அவங்க கம்பெனியை பற்றி யாரும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. அதை பேசுவோம். அந்த ஸ்டாஃப்ஸை நல்லா வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு திங்கிங். இன்றைக்கி அவர் நேரில் பார்த்த பிறகு எனக்கு அவங்க மேலே வந்து மதிப்பு ரொம்ப கூடிருச்சு. இந்த சின்ன வயசில் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா ஒரு 170 பிரான்ச் கொண்டு வந்துட்டாங்கன்னா நினைக்க முடியாதது. அது போக இன்னைக்கு காலையில் தான் வாக்கிங் போக பார்க்குறேன். ஒன்று போல சிவப்பு கலர் போட்டு பைக்கேக்காரன்னு போட்டு எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அப்போ கார் வச்சுருக்கவங்கிட்ட போகிற இறங்கி கொடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனேன். அப்போ அவங்களோட மார்க்கெட்டிங் கப்பா இதுவும் பார்த்தேன். ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது. எந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க எதையுமே. இது அந்த பைக்கே கார் நல்லா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்தி சாருக்கு நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் ஊர்லேயே பிரான்ச் ஓப்பன் பண்ணி நான் படித்த காலேஜ் சார் கரஸ்பாண்டன்ட் சார் முன்னாடியே எங்கள் அம்மா முன்னாடியே எங்கள் சீஃப் கெஸ்ட் அரங்கேற்றதுக்கு நான் கார்த்தி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா பைக்கில் 7 இயர்ஸ் கிட்ட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 7 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோத்து, நிறைய இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் நிறைய வாங்கியிருக்கேன். நான் நிறைய இன்க்ரிமெண்ட்டு, நிறைய க்ரோத்து எல்லாமே வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிலேருந்து கூட இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கம்பெனியில் நம்மளோட இப்போ நம்மளுக்கு என்ன வேலை தெரியும் தெரியாது நம்மளுக்கே தெரியாத போதும் நம்ம கம்பெனி வந்து அதை எடுத்து நம்மளை ஒவ்வொரு செகண்ட் பார்ப்போம். எங்களுக்கு இந்த வேலை கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு இதை கொடுத்தா நல்லா பண்ணுவான், அதையும் நம்ம கம்பெனி எடுத்து பார்த்து தான் இப்போ எனக்கு அப்ளிகேஷன் அப்பில் செராமிக் நம்ம கம்பெனியோட மேஜர் சர்வீஸ் டீட்டெயிலிங்கில் செராமிக் கோட்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி மற்ற கம்பெனி மாதிரி வேலை பார்க்குறான் இவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இவனுக்கு சார் எப்பவுமே மீட்டிங்கில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பசங்களுக்கு என்ன பண்ணலாம், பசங்களுக்கு எதாவது பண்ணணும். ஒவ்வொருத்தரும் உங்கள் மீட்டிங் ரிவ்யூ மீட்டிங்லாம் வந்து வரணும் சார் காலேஜில். அப்போ சொல்லுவேன் ரஞ்சித் சார் பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும், இவனுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும், இவனுக்கு இந்த கோச்சிங் கொடுக்கணும். அது மாதிரி இவன் கம்பெனியில் வேலை தூக்கம் அந்த மாதிரி இருக்காது. ஒரே செலிப்ரேஷன் மட்டும்தான். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செலிப்ரேஷன், சிபிஎல் டிபிஎல் அது மாதிரி நிறைய காம்படிஷன் நடக்கும், நிறைய கிஃப்ட்டு, நிறைய அவார்டு. எப்பவுமே செலிப்ரேஷன் மட்டும்தான் நடக்கும். பைக்கில் செலிப்ரேஷன் மட்டும்தான் நடக்கிற கம்பெனி நம்ம பைக்கேக்காக இருக்கிற கம்பெனி தான் மட்டும்தான் இருக்கும். அதுபோக வேலை மட்டும் இல்லாமல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நேற்று மீட்டிங்குள்ள ஒரு காம்படிஷன் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ வேலை பார்த்தா போனால் அந்த மாதிரி இல்லாமல் இவன் இந்த மாதிரி முடி வெட்டணும், இந்த மாதிரி இவன் ட்ரிம் பண்ணணும், இந்த மாதிரி இவன் பேண்ட் போடணும், இந்த மாதிரி ஷூ போடணும், பெல்ட் போடணும், எல்லாமே அவர் கேர் எடுத்து தனித்தனியாக பார்ப்பாரு. எடுத்தோம் வேலை பார்க்குறான் போகிறான் அந்த மாதிரி இல்லாமல் அவனை அப்படியே வடிவமைச்சு பார்க்கணும். அவருக்கு ரொம்ப நம்ம பசங்களை ஊழியரை வடிவமைச்சு பார்க்கணும் காலேஜ் பெருமையாக இருக்கும். அதை நினைச்சு ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார். நேற்று கூட நம்ம ஒரு மீட்டிங்கில் பார்த்தோங்க சார். நம்ம ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு காம்படிஷனில் ஒவ்வொரு ஆள் வின் பண்ணாங்க. அவங்க ட்ரெஸ் போட்டு இது பண்ணுறது சார் கிஃப்ட்டு கேஷாக கிஃப்ட்டு கொடுத்தாரு. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு கேஷ் மாதிரி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சுங்க சார். எம்ப்ளாயி எல்லாம் கூட நினைப்பா இவன் எப்படி இருந்தால் என்ன நமக்கு வேலை நடந்தால் போதும் அந்த மாதிரி இல்லாமல் இவன் முடிவெட்டும், இவன் அழகாக முடிவெட்டுனா நல்லாயிருக்கும், பெல்ட் கொடுக்கும், டக்கிங் பண்ணியிருக்கணும், அது எல்லாமே எடுத்து எடுத்து பார்க்கறதுனா ரொம்ப நல்லா இருக்குது சார். என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா ஒரு 1000 பிரான்ச் இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணணும் சார். ஓப்பன் பண்ணி 2000 பேர்த்து இதே மாதிரி பிளேசர் போட்டு ஜம்முன்னு பேர் இருக்குங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். அஜித் அப்படியே ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஆக்சுவலாக அஜித் வந்து பிரான்ச்சில் ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். நாங்கள் ஷூட்டுக்கெல்லாம் பிரான்ச்சுக்கு போனோம்னா எந்த கஸ்டமர் வந்தாலும் சரி அவ்வளோ பொலைட்டாக வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்காகட்டும், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாகட்டும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஆக்சுவலாக நீங்களே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அஜித் ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டீங்கன்னா எல்லாருமே ஏஞ்சி போட்டுருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு பர்சன் அஜித். இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணதுல நிறைய நம்மளுக்கு வந்து வாழ்த்துக்கள் கஸ்டமர் கிட்ட இருந்து வந்திருக்கும். அதில் ஒரு பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னா ஏதாவது ஒன்று சார்? பிரான்ச்சில் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பிரான்ச்சிலும் 2 வருஷம் 1 இயர் 1.5 இயர்ஸ் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் பொள்ளாச்சியில் ஒரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு மட்டுமே ஒரு 70 கஸ்டமர் எனக்காண்டியே வருவாங்க. அது ப்ரீமியம் ஒரு 10 கஸ்டமர் நான் இருந்தால் மட்டும் தான் பிரான்ச்சுக்கு வருவாங்க. இல்லைன்னா இந்த கால் பண்ணி கேட்டு யார்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும், யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுவாங்க,
சார் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க சார் போங்க சார். அது ஒரு கஸ்டமர் இருக்காங்க சார், எங்கள் வீடு வரையே எங்கள் ஊர் வரையே வந்திருக்காரு. அவருக்கு மேரேஜுக்கு பத்திரிக்கை கொடுக்குற கஸ்டமர். அதுவே எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குங்க. இப்போ கூட நான் கோயம்புத்தூர் இருந்தாலும் கோயம்புத்தூர் வரலாமா, நீ பண்ணி தருவியா எனக்கு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க சார். பொள்ளாச்சி கஸ்டமர் சார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்து சாத்தூரில் வந்து வீட்டில் ஈடிஎஸ் வச்சுட்டு போறாருன்னா அது என்ன மாதிரி ஒரு விஷயம். ஸோ பெரிய பெரிய கைத்தட்டல் நம்மளோட அஜித்துக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி அஜித் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து ட்ரைனிங் பண்ணியிருப்பீங்க? நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 years தான் இருக்கேன். 7 yearsல என் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 branch கிட்ட இருக்கேன். 10 branchல ஒவ்வொரு பிரான்ச்சும் 10 பசங்க இருந்திருக்காங்க. ஓகே, 100 பேர். அப்புறம் 100 பேர் நீங்க கணக்கு பண்ணிக்காங்க. சூப்பர் சீனியர் சூப்பர்வைசர் டெக்னீஷியன் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 100 பேர் இப்போ நீங்கள் ட்ரைன் பண்ணிருக்கீங்க கரெக்டா? கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக இவர் ஜாயின் பண்ணி 7 yearsல 100 பேரை ட்ரைன் பண்ணி அவர் மாதிரியே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் அஜித்துக்கு கொடுத்துடலாம். ஒரு 2 பேருக்கு தேங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரஞ்சித் அண்ணனுக்கு தான் தேங்க் பண்ணணும். அவர் நம்ம இந்த கம்பெனி எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்காத நான் இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேசிக்க மாட்டேன். எங்கள் காலேஜுக்கு வந்து என்னை இன்டர்வியூ எடுத்தேனே ஃபர்ஸ்ட் ஆளாக செலக்ட் பண்ணாரு. அவர் கேட்க கேள்வி கரெக்டாக பதில் சொன்னாலும் என்ன ஃபர்ஸ்ட் ஆளாக செலக்ட் பண்ணி ஆஃபர் லெட்டர் தான் கொடுத்தாரு. கொடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கள் ஊர் பக்கத்து சொன்னார் சார் அவர் கம்பெனிக்கு வந்துன்னு சொல்லிட்டு. நம்ம கம்பெனிக்கு வந்து நான் ஸ்டார்டிங் வரும்போது எனக்கு ஒரு 4 branch தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 169 மேலே இருக்குங்க சார். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட கூட படித்த விக்னேஷ் இப்போ ரீஜனல் டெக்காக இருக்காரு. அவர்கிட்ட நிறைய டவுட்ஸு நிறைய இது கேட்பேன். எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. க்ரோத்துக்கு சின்ன சின்ன இது ஐடியா கொடுப்பாங்க. இப்போ கூட இந்த சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணுறதுக்கு அஜித் இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு இருக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும் எல்லாமே இது பண்ணாங்க சார். அது ரொம்ப கொஞ்சம் பெருமையாக இருக்குங்க.